நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த ஒரு ஸ்ட்ரக்சரை உங்களை நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. யூகேல இங்கிலாந்துல இருக்கிற வில்ஷியர்ல லொகேட் ஆயிருக்கிற இந்த ஒரு சர்க்கிளா இருக்கிற ஒரு விஷயம் தான் ஸ்டோன் ஹெஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த ஸ்டோன் ஹெஞ்சை சுத்தி 8 மைல்ஸ் கிட்ட ஃபுல்லா பிளெயினா தான் இருக்கும். நம்ம மொய் ஸ்டாச்சு மாதிரி இது ஒன்றும் சடனா கண்டுபிடிக்கப்பட்டது கிடையாது. இது ரொம்ப காலமாவே அங்கதான் இருந்திருக்கு. அண்ட் அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ வீட்டை விட்டு வெளியே போய் பாருங்களேன், ஏதாவது ஒரு திண்டோ இல்லாட்டா ஏதாவது ஒரு கல் அந்த மாதிரி ஏதாவது கிடக்கும் இல்லையா? அதே மாதிரி அங்க காமனாவே அந்த கல் அந்த சர்க்கிள் ஷேப்ல இருக்கிறது ரொம்ப வருஷமாவே அங்கதான் இருந்திருக்கு. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அது திடீர்னு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஸோ அந்த ஸ்ட்ரக்சரை கெட்டியே 4000 to 5000 இயர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும்னா 3000 to 2000 BC-க்குள்ள கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் அது யாரு கட்டினா அப்படின்றது இன்னும் மிஸ்ட்ரியா தான் இருக்கு. அண்ட் அந்த ஸ்ட்ரக்சர்ல யூஸ் பண்ணியிருக்கிற அந்த கல்லோட மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா சவுத் வேல்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து இங்கிலாந்துல உள்ள வில்ஷியர் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அந்த மெட்டீரியலை ப்ளூ ஸ்டோன் அப்படின்னு சொல்றாங்க. அது சவுத் வேல்ஸ்ல மட்டும்தான் இருக்குமா. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அதுல உள்ள ஒவ்வொரு ப்ளூ ஸ்டோன்ஸுமே 25 டன்ஸ் இருக்குமா. அண்ட் இந்த சவுத் வேல்ஸுக்கும் இந்த வில்ஷியருக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸே 140 மைல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் இவ்வளவு விஷயங்களை சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாலுமே அதை எதுக்கு கட்டினாங்க, அந்த ஸ்ட்ரக்சர் எதுக்கு பில்ட் பண்ணாங்க அப்படின்றது இன்னும் வரைக்கும் மிஸ்ட்ரியா தான் இருக்கு. அண்ட் இந்த டைம்ல தான் அங்க கான்ஸ்பிரசி தியரிஸ் பயங்கரமா உலாவி வர ஆரம்பிக்குது. கான்ஸ்பிரசி நம்பர் 1, அங்க ஏலியன்ஸ் வந்து இருக்கலாம். ஏலியன்ஸ் வந்து இந்த மக்களுக்கு அதை கெட்டதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏலியன்ஸே வந்து கெட்டிட்டு போயிருக்கலாம். அந்த மாதிரி நாங்கள் இருக்கோன்றத புரிஞ்சுக்கிறதுக்காண்டி கெட்டிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி கான்ஸ்பிரசிஸ்லாம் இருந்தாலுமே அந்த காலத்து மக்கள் ஆக்சுவலா அதை வந்து ஒரு டெத் செர்மனிக்காண்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை வந்து ஒரு சுடுகாடாவும் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் அது என்ன நோக்கத்துல பில்ட் பண்ணாங்க அப்படின்றது இன்னும் வரைக்குமே மிஸ்ட்ரியா தான் இருக்கு. ஸோ இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிருங்க. அண்ட் உங்க வீட்டை சுத்தி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கா அப்படின்றது எதுக்கும் போய் பார்த்து வச்சுக்கோங்க.